கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஆதியாகமத்தை பற்றிய தொடர்ந்த ஆராய்ச்சியில் இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த அதிகாரம் கடைசியில் சொன்னார், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகல்மிரவும் ஒளிவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அதற்கு முன்னதாக சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று ஒருவருமே கிடையாது என்ற அர்த்தத்தில் இருக்கிறது அந்த வாக்கியம். கம்பேரிட்டிவ்லி இவரை காட்டிலே இவர் நல்லவர் என்று சொல்லலாமே தவிர நல்லவர் என்று ஒருவரும் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்தே சொல்லியிருக்கிறார், என்னை நல்லவன் என்பானேன், தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்போ மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. அந்த பொல்லாத நினைவுகளை வெளியேற்றி தேவனுடைய வசனத்தை உள்ளே செலுத்துவதற்காகத்தான் சபை இருக்கிறது. இந்த சபையிலையும் இன்றைக்கு 46 பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சில போதகர்கள் கூட சொல்லுகிறார்கள், அப்போ உங்கள் சபை தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள்லாம் போகவே மாட்டோமா? நாங்கள்லாம் இப்போ சொல்கிறது நியாயமான காரியம் இல்லையா? நியாயமான காரியமாக இருந்தாலும் எங்கே இருந்து சொல்லுகிறாய்? அதுதான் கேள்விக்குரியது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் என்ன செய்ய முடியாது? சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் வெற்றி பெற முடியாது. எனக்கு மல்யுத்தம் தெரியும், நான் போய் மல்யுத்தம் பண்ணுகிறேன், என்னுடைய இஷ்டத்துக்கு விளையாட முடியுமா? மல்யுத்தத்திற்கென்று ஒரு விதிகள் இருக்கின்றது. அந்த விதிகளின்படி நடந்தால்தான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். சபைக்கென்று ஒரு விதி இருக்கிறது. நமக்கு தோன்றுவதெல்லாம் செய்து கொண்டிருப்பது சபை அல்ல, நாம் நினைப்பதெல்லாம் நடத்தி கொண்டிருப்பது சபை அல்ல. அதை இந்த போதகர்கள் முதலில் புரிந்து கொள்ள, குறிப்பாக பெந்தகோஸ்தே போதகர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆக மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இங்கே 9ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இருக்கலையே, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் முதலாவதாக ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தரப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் அவர். இதே காரியத்தான் சொல்லுகிறார் அவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், பின்னும் தேவன் 28ஆம் வசனம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லுகிறார். அப்ப மனித குலத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பலுகி பெருக வேண்டும். சங்கீதம் 127 3:5 சாலமன் சொல்லுகிறார். அந்த சங்கீதம் சாலமன் எழுதின சங்கீதம் 127. சங்கீதம் உடனே தாவீதின் சங்கீதம் சொல்லுவாங்க, கிடையாது. 5 பேர்களுக்கு மேல் எழுதியிருக்கால் சங்கீதங்கள். 127:4 என்ன சொல்லுது பாருங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுகவாசல் சத்துருக்களை பேசுவார்கள். அங்கே என்ன சொல்லுது 6ஆம் வசனத்தில், அவைகளால், அவைகளான பிள்ளைகளால், பிள்ளைகள் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள், அந்த அம்புகளால் தன் அம்பரா துணியை, அம்பரா துணினா என்னது? அம்பு வைக்கின்ற பேக், பின்னாடி தோலில் மாட்டியிருப்பாங்க வேடர்கள். இப்படி வலதுபுற தோலில் ஒரு பின்னாடி ஒரு பை, ஒரு உருண்டையா, ஒரு நீட்டமாக ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அம்புகளை வச்சுருப்பாங்க. அப்போ வெளில எடுத்துக்கிட்டு இந்த அம்பில் ஒன்று எடுத்து விடுவாங்க. அப்போ இந்த அம்பரா தூணி இருக்கு இல்லையா, அம்பரா தூணியை நிரப்பினவன் பாக்கியவான். ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு சொல்ல, எதையுமே அவங்க என்ன கர்த்தர் என்ன சொல்ல அங்கே சொல்லும்போது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணி நிரப்பின புருஷன் பாக்கியவான். ஒரு அம்பா வச்சுக்கிட்டு அல்லது 2 அம்பா வச்சுக்கிட்டு இந்த அம்பரா துணி நிறைஞ்சிட்டு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அம்பரா துணி நிரப்பினாக்க பிள்ளைகள் நிறைய பெற வேண்டும் என்றான் தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் அதுவாக இருந்தது. ஆனால் 1966 இந்தியாவிலே ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது.
எனக்கு நன்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில். அதில் 66 நான் 4வது படித்து கொண்டிருக்கிறேன். நான் ஐந்தாவது படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அமலுக்கு வந்தது. அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு 10 பிள்ளை 15 பிள்ளை இருக்கும். பிள்ளைகள் குறைவே இல்லை. எல்லா பிள்ளைகளையும் பெற்றாங்க, நல்லா வளர்த்தத்தான் செய்யாங்க. யாரையாவது சோனையை விட்டாங்களா? எந்த பிள்ளைகளாவது சோனையை விட்டாங்களா? கிடையாது. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ தொடங்கின போது 3 அல்லது 4 குழந்தைகள் போதுமே அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. அப்போ 66 76 இந்த மாதிரி 77 இந்த சமயங்கள் வருகிற போது எல்லாருமே இந்த 3 பிள்ளைகளோட குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு பிரெயின் வாஷ் பண்ணனா மக்களை. இது முற்றிலுமாக சுயநலத்தில் விளைந்த திட்டம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது. எப்படி நான் சொல்றேன், என்னுடைய ஆர்குமெண்ட் கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அப்போ எல்லாம் 3 அல்லது 4 பிள்ளைகளும் நிறுத்தி கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்லோகனை மாற்றினாங்க, 2 பெறுவோம் இனிதே வாழ்வோம். அப்புறம் 80ஆம் வருஷத்தில் வரும்போது எல்லாருமே 2 பிள்ளைகளையும் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சா, 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம், அதிகம் பெற்றால் அல்லல் மயம் அப்படின்னு ஸ்லோகனை மாற்றினான். அப்போ எல்லாம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படிங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த ஆர்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்றால் நமக்கு ஏன் திருமணம்? கவர்மெண்ட் வந்து நாசகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது உண்மையிலே நாசகரமான திட்டம் தான். இப்ப இருக்கிற பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதே பெரும்பாடாகிறது. அது காரணம் என்னதுமே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தான். இந்த திட்டத்தை தான் எனக்கு குறை சொல்வேன். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதே பெரிய அதிசயமாக இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சு, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் விளைவாக குழந்தை பெரும் மையம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இது டியூபெக்டமி மூலமாக அதான் சொல்லுவாங்க டெஸ்ட் டியூப் பேபி, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மருத்துவம். எதுக்குடா இந்த அநியாயம் பண்ணீங்க கவர்மெண்ட்ல? நாசகரமான திட்டம் இந்த திட்டம். அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஒரு குழந்தை தரித்த பிற்பாடு அதை கரு கலைப்பது என்பது பாவம், பெரிய பாவம். அது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறாயா, நீ கட்டுப்பாடோடு இருந்து கொள். அதுதான் அங்கே செய்ய வேண்டியதை தவிர நீ குழந்தை. நான் என்னது, பாரதிதாசன் ஒரு கவிஞன் இருந்தான், அவன் ஒரு முட்டாள்தனமான ஒரு பாடல் பாடி வச்சான். என்னன்னாக்கா, நம்ம வந்து இன்பம் பெறுவோம், ஆனால் குழந்தை பெறுவதற்கு கதவை அடைப்போம் என்று சொன்னான். அது ஒரு பெரிய கவிதைன்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க தமிழக அரசில். ஒன்று அத்தனை முட்டாள்தனம். இன்பம் பெறுவார்களாம், ஆனால் குழந்தை பெறுவதற்கு வாசலை அடைப்பார்களாம். உனக்கு குழந்தை வேண்டாம் நினைச்சினா கட்டுப்பாடோடு இருந்துக்கோ, இறக்கான கட்டுப்பாடோடு இருந்துக்கோ. குழந்தையை தரிக்க வைத்து விட்டு அதை ஏன் பிள்ளை பெற்றுக்கொள்வதை அந்த குழந்தையை கொல்லுகிறாய்? அது ஒரு உயிர் இல்லவா? என்றைக்கு ஒரு குழந்தை உருவாகிறதோ அன்றைக்கே அதுக்குள்ள ஆத்மாவையும் ஜீவனையும் தேவனை வைக்கிறார். அப்போ குழந்தை உருவான பின்பு அதை அழிக்கிறார்கள் என்றால் அது கொலைதான். அந்த மாதிரி செய்யக்கூடாது. மாறாக எத்தனையோ கட்டுப்பாடு முறைகள் இருக்கிறது. அதாவது குழந்தை உண்டாவதற்கு ஏதுவல்லாத சில நாட்களிலே நாம் வந்து உறவு கொள்ளலாம், அதிலே தவறில்லை. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சு அதை செய்யலாம். இயற்கை முறை குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அதை செய்யலாம். ஆனால் இவன் குழந்தையை பூரா பெறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாட்டை நாசமாக்கிட்டான். சரி, அப்படித்தான் வந்து இப்போ இன்னைக்கு என்ன டெவலப் ஆகிருக்குது? ஏதாவது டெவலப் ஆகிருக்குதா நாட்டில்? விஞ்ஞானம் பெருத்து போயிருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்றாப்படி அஞ்ஞானமும் பெருத்து போயிருக்குது. என்ன செய்கிறான், விஞ்ஞானத்தை உதவியாக வைத்துக்கொண்டு அங்கே எலுமிச்சம்பழத்தையும் திண்ணறையும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான். அதுவும் நடக்குது. அதெல்லாம் பெரிய காரியங்கள் பேசிக்கொண்டே போகிறதென்றால், ஆக இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது ஒன்று முற்றிலும் சுயநலத்தில் விளைந்த திட்டம், இன்னொன்று குடும்பங்களை அழிப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஆனால் தேவன் வந்து ஆதியிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லித்தான் ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒரு துணையை உண்டாக்கிவிட்டு என்ன சொன்னார்? மல்கியா 2:15 என்ன சொல்றார் அவர்? தேவன் அவர் நினைத்திருந்தால் ஒரே நாளில் எல்லா மனிதர்களையும், நாம் உட்பட எல்லா மனிதர்களையும் ஒரே நாளிலே உண்டாக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி உண்டாக்கவில்லை. மாறாக அவர் வந்து ஒருவனைத்தான் உண்டாக்கினார். இங்க பாரு, மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்.
ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. நம்முடைய ஆவியெல்லாம் யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி தானே. தேவனுடைய ஜீவன் தானே நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய உயிர் தானே நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ அவரிடத்துல தானே நான் வந்திருக்க எல்லா உயிரும். அவர் நினைச்சிருந்தா ஒரே நாளில் நம்மளை எல்லாத்தையும் உண்டாயிருக்க முடியுமா? முடியாதா? உண்டாயிருக்க முடியும். ஏன் உண்டாக்கல? அதைத்தான் கேட்கிறார் இவர். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. நம்முடைய சந்ததிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக இருக்க வேண்டும். நான் உட்பட எல்லாருமே இதில் குறைபாடு உடையவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய சந்ததிகள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களா? நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது. சின்ன பிள்ளையில இருந்தப்ப நமக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க, கேள்விப்படுதலோடு இருந்தாங்க. இப்போ பெரியவங்களான போது அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க. அவங்க இஷ்டப்படி நடக்கிறா விட்டுலாமா? நம்முடைய சந்ததியை என்ன செய்யணும்? தேவ பக்தியுள்ள சந்ததியெல்லாம் இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு அவர். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் கேட்ட அவரே பதில் சொல்றார், தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெரும்படிக்குத்தானே. ஆக இந்த உலகத்திலே தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவனை மாத்திரம் படைத்தார் தேவன். ஆனால் தேவன் நியமித்த இந்த குடும்பம் என்ற ஒரு அழகிய ஏற்பாட்டை உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும், புறம்பாகவும் அகத்துக்குரியதாகவும், ஆவிக்கிறவைகளையும் பூமிக்கிறவைகளையும் கெடுத்து சிதைப்பதே சாத்தானுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா குடும்பம் என்ற அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பின் நோக்கங்கள், கொள்கைகள் இவற்றை தகர்த்தெறிவது என்பது சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த சாத்தானை செய்கிறான், அரசாங்கங்களை தன்னுடைய கைப்பாவைகளாக வைத்துக் கொள்கிறான். அரசாங்கங்களை, அரசுகளை, அதிகாரிகளை தன்னுடைய கைப்பாவைகளை வைத்துக் கொண்டு இவ்வாறு செயல்படுகிறான். ஆக இங்கே பார்க்கும்போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் சொன்னதை அப்படியே இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 2வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 9:2 வசனம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. பயமும் அச்சமும் மனிதரிடத்தில் ஏற்பட்டது அப்போதுதான். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும். நோவா தன்னுடைய பேடை விட்டு குடும்பத்தோடு வெளியே வருகிறார். அங்கே உள்ள மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே என்ன செய்யுது? அதாவது குடும்பமாக வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் நோவா பலி செலுத்தினான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்வார்? சுத்தமான மிருகங்களில் அந்த 7 ஜோடிகள் போந்தோன்னு உள்ளுக்க பல ஜோடிகள் பெருகிருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் நல்ல மிருகங்களை எடுத்து வெட்டுறார். இதை பார்க்குறப்ப மற்ற மிருகங்களுக்கு என்ன செய்யும்? பயம் உண்டாயிருக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார் அவர். பலி செலுத்தினார். அப்போ உங்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லா பிராணிகளுக்கும் உண்டாயிருக்கும். ஏதுடா அந்த நம்முடைய அண்ணனை வெட்டிட்டான், நம்மளையும் வெட்டிடுவானோ? ஒரு பயம் உண்டாயிருக்கும்ல மிருகங்களுக்குள்ளான. அப்போ எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. உங்களை பற்றிய பயமும் அச்சமோ எல்லா மிருகங்களுக்கும், எல்லா பிராணிகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும் உண்டா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பேழைக்குள்ளே இருந்த வரைக்கும் எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு. பாரு அடிச்சு போடா, சொன்னா கேட்க முடியும். திரும்பி உட்காரு, சொன்னா கேளு, திரும்பி உட்காரு, பேசாம இருக்கு, நெருக்கடா இருக்குல்ல. அப்ப அந்த பேழைக்குள்ளாக இருந்த வரைக்கும் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருந்தன. அதே சமயத்தில் எல்லாம் ஒன்றுக்கொன்று பயம் இல்லாமல் இருந்தன. மனிதனும் மிருகங்களும் பயம் இல்லாமல் தான் இருந்தார்கள் எல்லாமே. இந்த பேழை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போராட்டம் ஆரம்பிக்கிறது. ஏன்னாக்கா இங்கே ஆதியாகமம் 9:3 என்ன சொல்றாரு? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. முதல்ல 1ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன சொன்னார்? 21ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கிடவது. என்னத்தை கொடுத்தார் ஆகாரமா? தாவரங்களை மட்டும்தான் கொடுத்தார் ஆகாரமா. அந்த இடத்துல முதல்ல படைக்கும் போது
நமக்கு நன்றாவே தெரியும். இங்கே வந்து என்ன சொல்றாரு, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பசும் பூண்டுகளை எப்படி முதல் உங்களுக்கு தந்தேனோ அதே மாதிரி இப்போ மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆகாரமாக தந்தேன் என்கிறார். அப்போ மிருக ஜீவன்களுக்கு மனிதன் மேலே பயம் உண்டாகுமா உண்டாகாதா? எல்லா விலைகளையும் தானே ஓடும். இந்த புரட்டாசி மாதம் என்று நோன்பு இருப்பார்கள் இந்த மாதத்தில் இந்துக்கள். அதுக்கு ஒரு மெயின் போட்டிருந்தாங்க, ஜோக் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சேவல் வந்து இன்னொரு கோழிக்கிட்ட சொல்லுது, புரட்டாசி மாதம் முடிய போகுதுடா, ஜாக்கிரதை தடுக்கணுங்கள்கிட்ட தப்பிச்சு ஓடிடுண்டா அப்படின்னு சொல்லுது. பிரியமானவர்களே, இப்படி ஒரு ஜோக் இருக்குது. ஆக எல்லா பிராணிகளும் எல்லா விலங்குகளும் மனிதரை கண்டால் பயப்படுவதற்கு காரணம் என்ன? அச்சம். அடித்து விடுவானோ என்ற அச்சம். அப்போ இங்கே இப்படி சொன்ன ஆண்டவர், அதாவது நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக என்று சொன்னவர், சும்மா சொன்ன கேட்கணும், ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக என்று சொன்னவர் அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஏண்டா மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். இந்த ஒரு கட்டளை மாத்திரம் சொல்லுகிறார். மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது 1620 வருடம், கிபி 1620 வருடம் வில்லியம் ஹார்வி என்ற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்தார். மனித உடலில் இரத்தம் ஓடுகிறது, அந்த இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கவே கிபி 1620 வருஷம் ஆயிருக்கு மனுஷனுக்கு. அதுக்கு முன்னாடி இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குன்னு தெரியவே தெரியாது மனுஷனுக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா? இரத்தம் வந்து இருதயத்தில் பம்ப் செய்யப்பட்டு உடல் முழுவதும் ஓடுகிறது. அது என்ன செய்கிறது? உயிரணுக்களை சுமந்து கொண்டு உடல் முழுவதும் ஓடுகிறது. அங்கே போய் எந்தெந்த பாட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டு திருப்பி அங்கே இருக்கிற அசுத்தமான இரத்தத்தை எடுத்துக்கொண்டு திருப்பி நுரையீரலை கொண்டு வருகிறது. அந்த அசுத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான ஆக்சிஜன் நிரப்பி திருப்பி அனுப்பப்படுகிறது. இது நமக்கு தெரியும். ஆனால் 1620 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 1620 வருஷம் தான் எனக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னாக்க இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? அங்கிட்ட ஒரு 380, இங்கிட்ட ஒரு 2025, அவ்வளோதான். ஒரு 900 வருஷமாகத்தான் மனுஷனுக்கு தெரியும். 900 இல்லை, கூட வரும். 1620னாக்க இன்னைக்கு 2025, ஏறக்குறைய 900 வருஷம், ஏறக்குறைய 900 வருஷம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு முன்னாடி ரத்த ஓட்டம் இருக்குன்னு தெரியாது. ரத்தம் தான் உயிர் என்பது தெரியாது யாருக்கும். யாருக்கு? இந்த உலகத்து மனிதர்களுக்கு. ஆனால் வேதத்தை ஆராயர்களுக்கு தெரிந்திருக்கணும். ஏன்னா வேதத்தை ஆராயர்கள் இந்த வசனத்தை படிச்சிருக்கணும்ல. மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். நம்முடைய உடலில் உயிர் எங்கே இருக்கிறது? இரத்தத்தில் தான் இருக்கிறது உயிர். அப்போ ரத்தம் பூரா வெளியேறிட்டாங்க, உயிர் போச்சு. அப்போ மாமிசத்தை உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்பது உலக மக்களுக்கு 1620 அந்த வில்லியம் ஹார்வி இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த வேதத்தை படிக்கும்போது. இது மாத்திரமல்ல, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 கூட தெளிவாக சொல்லியிருக்கார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. தெளிவாக சொல்லிட்டாரா? மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அப்போ நம்முடைய ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாவமில்லாத தன்னுடைய பிரஸ்தமான இரத்தத்தை சிந்தினார். அப்போ ஆத்மாக்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டியது பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது ரத்தம் தான். ஏன்னாக்க ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. இதை வந்து பைபிள் தொடக்கத்திலே சொல்லிட்டு இருக்குது. ஆனால் கிபி 4500 வருஷம் முடிஞ்சு கிமு தொடங்கி 1220 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான், மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது, உயிர் வந்து ரத்தத்தால் தான் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை வில்லியம் ஹார்வி என்பவர் முதலாக சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எதில் இருக்குது? பைபிளில் இருக்குது மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் தான்ட்டு.
இது மாதிரி நிறைய அறிவியல் உண்மையில் இருக்கின்றன பைபிளில். இதெல்லாம் வந்து அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லப்படவில்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டாயிடுச்சு. பூமி உருண்டையின் மேல் நிற்கிறவர் அப்படின்னு சொல்லி ஏசாயாவிலே சொல்லிட்டார். கர்த்தர் வந்து பூமி உருண்டையின் மேல் நிற்கிறவர் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லிட்டார்? ஏசாயா எப்போ வாழ்ந்தவர்? கிமு 850 வருடம், அப்போவே சொல்லிட்டாரு. ஆனால் பின்னாடி வந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்த போப் ஒருத்தர் என்ன செஞ்சார்? கலிலியோ வந்து கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு? பூமி வந்து உருண்டையாக இருக்கிறது, அது சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது சொன்னதுக்காக கலிலியோவுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். இதை யாருமே வரலாற்றை மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் அந்த போப் பைபிள் படித்ததில்லை, அதுதான் காரணம். இன்றைக்கு பல பேர் பைபிளை படிக்கிறதில்ல கத்தோலிக்கர்கள். மாறாக தாங்கள் சொன்னதுதான் சட்டம், தாங்கள் வைத்ததான் நீதி என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முட்டாள்தனமான காரியங்கள் அத்தனைக்கு விடை பைபிளில் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்வதில்லை, யாருமே தெரிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை. நம்ம சொன்னால் நம்மளை கிறுக்கேங்கிறான். பிரியமானவர்களே, எல்லா அறிவியல் உண்மையிலும் பைபிளில் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், நட்சத்திர மண்டலம் உத்தர மண்டலத்திலே வெட்ட வெளியை விரித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறார். உத்தர மண்டலம் வடக்கு வான பகுதியை பாருங்க, நட்சத்திரமே இருக்காது. நல்லா பாருங்க, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நைட் பாருங்க. வடக்கு வான பகுதியில் ஒரே ஒரு அந்த துருவ நட்சத்திரம் இருக்கு இல்லையா, துருவ நட்சத்திரம் ஒன்று நேராக தெரியும். அந்த துருவ நட்சத்திரம் நேராக கை நீட்டிட்டு இங்கிட்டு கை நீட்டினீங்கனாக்கா இங்கே ஒரு நட்சத்திரம் ஒளி வாய்ந்த நட்சத்திரம் இருக்கும். அது வந்து ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். அந்த 4 நட்சத்திரம் அது வந்து தென் துருவ நட்சத்திரம். இப்படி காரியங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே. மனுஷன் பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறான். அந்த கண்டுபிடிச்சவங்களே கூட அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்குற போது பைபிளை படித்தேங்க, அதில் அப்படி மதம் போட்டுருந்துச்சு, அதனால தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. கடல்லே பாதைகள் உண்டு என்று கண்டுபிடித்தார். கடலிலே நம்ம போக முடியும். எல்லா கடல் பெருசாக தானே இருக்குது. கப்பல் எல்லா பக்கமும் போகலாம்ல, போகாது. கப்பல்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையை வைத்திருக்கின்றன, அந்த பாதையில் தான் போகும். அதே மாதிரி தான் ஆகாய விமானமும். ஆகாயம் பரவலாக தானே இருக்குது, ஆனால் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நேர் கோடு இருக்கிறது, அந்த கோட்டு வழியாக தான் போக முடியும். இப்படி பாதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு வேதாகமத்திலே விடை இருக்கிறது. மனிதர்கள் பின்னாடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் என்ன செய்யுது? வேதாகமம் உண்மை என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. இன்னொரு குரூப் என்ன செய்யுது? வேதாகமம் போய்ப்பா, அதெல்லாம் என் மனுஷன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிற மனுஷனே விஞ்ஞானத்தை வேதாகமத்தை ஒத்துக்கொள்கிறான். விஞ்ஞானிகளே வந்து வேதாகமத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக நீங்கள் பார்க்கின்ற போது மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன். ஆக பழி வாங்குதல் தேவனுக்குரியது என்பதை அவரே சொல்லிவிட்டார். நீ பழி வாங்க வேண்டாம். அங்கே சொல்லுகிறார், நாம் வந்து பழி வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? இங்கே தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நான் பழி வாங்குவேன்னு சொல்கிறார் இல்லையா. சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன் சொல்லிட்டார் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நம்ம சற்றே நினைத்து பார்ப்போம். நம்ம வந்து பழிக்கு பழி வாங்குறது நம்முடைய கடமை இல்லை. மாறாக நாம் வந்து நமக்கு தீமை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு 5:44 சொல்லுகிறார் மிக தெளிவாக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தலாம் ஜெபம் பண்ணுங்கள். 5 விஷயங்கள் சொல்றாரா? சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 4 விஷயங்கள் சொல்லுகிறார். இந்த 4 விஷயங்களை மாத்திரம் ஒரு மனிதன் கடைபிடித்தால் இந்த உலகம் எவ்வளவு பெரிய அமைதி பூங்காவாக இருக்கும் யோசித்து பார்ப்போம். வேற ஒண்ணுமே தேவையில்லை. பைபிளில் வேற ஒண்ணுமே கடைபிடிக்க வேண்டாம். இந்த 4 விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில உறுதியை கடைபிடிப்பாரானால் இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவா இருக்கும் யோசித்து பாருங்க. ஆக ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் அறிவுறுத்தி இருக்கிறார். நாம வந்து சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகிக்கணுமா? நண்பர்களை மாத்திரமல்ல, விரோதிகளையும் நேசிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் நல்லாருன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நம்ம நல்லாருன்னு சொல்லக்கூடாது.
நம்ம நாசமாக போகணும்னு சொல்கிறான் இல்லையா, அவனே கூட நீ நல்லாடுறான்னு தான் சொல்லணும். அது மாதிரி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுறதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காரியம் மட்டும் நம்மிடத்துல, உலகத்தை விட்டுடுங்க, கிறிஸ்தவர்களிடத்துல, உலக கிறிஸ்தவர்களிடத்துல, கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது கிறிஸ்தவன் சபையில் உள்ளவர்களை மாத்திரம்தான் சொல்லுவேன் கிறிஸ்தவர்கள், வேற யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த 4 விஷயங்களை கடைபிடித்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா கிறிஸ்தவர்கள். சரி, இப்போ லோக்கலுக்கு வருவோம். நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம ஒரு 15 பேர் இருக்கிறோம். நம்ம சபையில் இருக்கிறது ஒரு 30 பேர் இருக்கிறோம், 35 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நாம மட்டும் இதை கடைபிடிச்சோம்னா இந்த ஊரில் எப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும்? நம்ம நினைக்கலாம், அதாவது அது மனிதனுடைய நினைவு. மனிதனுடைய நினைவு வந்து எப்பயும் எப்படி தான் இருக்குது, சிறு வயது தொடங்கி பொல்லாதான் இருக்குது. அதை நினச்சிக்கங்க. நம்ம நினைவு அல்ல, தேவனுடைய நினைவு இங்கே பேச வேண்டும். இந்த 4 விஷயங்களை நாம் இங்கே இருக்கிற நாம் மாத்திரம் கடைபிடித்தால் இந்த ஊர் எப்படி மாறும்? ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்திற்கு, பூமிக்கு எப்படி இருக்கிறோம்? உப்பாய் இருக்கிறோம். உப்பு நிறைய தேவையில்லை, ருசிக்கு அளவாக தான் போடுறோம். அப்போ இங்கே அளவாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நாம் மட்டும் இந்த 4 விஷயங்களை, இதை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்களாக துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த 4 விஷயங்களை நாம் மாத்திரம் கடைபிடித்தால் இந்த ஊர் எப்படி இருக்கும்? நம்மை கொண்டு இந்த ஊரையே தமக்குள்ளாக கொண்டு வருவதற்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய நினைவுகள் நம்முடைய இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிறுவயது தொடங்கி நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. எனவே தேவனுடைய நினைவுகளை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய மக்கள் அவரை போலவே நற்குணசாலிகளாக இருக்கு. கடைசியில் தான் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறீர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரன் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரியை மாத்திரம் வாழ்த்துகிறீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரன் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல. நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரா? பூரண சர்க்குணராய் இருக்கிறார். பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். சும்மா அரைகுறை சர்க்குணம் அல்ல, பூரண சர்க்குணம். அந்த 4 விஷயங்கள் தான் அதில் அடங்கி இருக்கிறது. சத்துருக்களை சிநேகித்தல், சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தல், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தல், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுதல். இது வந்து நம்முடைய நடக்கையே அப்படியே மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையின் செயல்களை முற்றிலுமாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. முற்றான கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். நோவன் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான், முற்றான கீழ்ப்படிதல். அந்த முற்றான கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம வந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. 6ஆம் வசனம் அதுக்கு காரணம் சொல்றார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிற எவன் சிந்துகிறானோ அவன் ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. மனுஷன் யார் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கான்? தேவ சாயலாக. யார்? நம்ம மட்டுமா? இந்த உலகத்தில் எல்லாருமே தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கார்கள். தேவ சாயை இழந்து தெரிகிறார்கள், அவ்வளவுதான். நாம தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொண்டோம். அப்ப தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொண்டால் அதை பிரதிபலித்து நம்முடைய கடமை அல்லவா? யோசிச்சு பாருங்க. தேவ சாயலை நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது தேவ சாயல் உள்ளவர்களானோம். அந்த தேவ சாயலை மறைத்து மறுபடியும் உலகத்தின் வேஷத்தை தெரிந்து கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நாம தரித்து கொண்டுள்ள தேவ சாயல் அங்கே வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவோம். அப்ப மனுஷன் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவருடைய ரத்தம் மனுஷனாலே சிந்த கடவது. 7ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எந்த கட்டுப்பாடும் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடாகவும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள்.
இப்போ என்ன யோசிக்கிறாங்கனாக்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளையை பெற்றாவே வளர்க்குறது கஷ்டமாக இருக்கும். பொருளாதார சுமை எப்படி தாங்க? எப்படி போய் நம்ம அதிக பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியும்? கிடையாது. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழங்காலத்தில், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுமா இல்லையா? நம்முடைய முயற்சி மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை இருந்தால் தான் பிள்ளைகள் கிடைக்கும். பிள்ளைகள் யாரால் வந்து சுதந்திரம்? கர்த்தரால் வந்து சுதந்திரம். அப்போ கர்த்தரால் வருகிற சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையை, கிருபையை, ஆற்றலை, வசதி வாய்ப்பை தேவன் கொடுப்பாரா இல்லையா? நம்ம மற்றவங்களை பார்த்து கெட்டு போகிறோம். அதான் காரணம். இந்த உலகத்தான் உலக சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான். அந்த உலக சிந்தை வந்து அவனை கட்டுப்படுத்த, எல்லா வகையிலையும் கட்டுப்படுத்துகிறது. அதை பார்த்து தான் நம்ம கெட்டு போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுப்பாரே என்றால், அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாகும் போது அதுக்கு என்ன வேண்டும்? தேவை. நான் சொல்வது தேவை, ஆசை அல்ல. அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார் நிச்சயமாக. இந்த காரியத்தை இன்றைக்குள்ள இளைஞர்கள் என்ன உணர மறுக்கிறார்கள். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்ப்பம் ஆகின்றார்கள் சிலர். கர்ப்பம் ஆகின்ற போது அந்த 90 நாளைக்குள்ள கலைச்சிட்டா கொஞ்சம் பிரச்சனை குறைவு. யோசிக்கிறாங்க, 3 மாசமா யோசிக்கிறாங்க, இந்த குழந்தைய நம்ம வளர்க்க முடியுமா? இதையாவது மனுஷனுடைய நினைவு. நம்ம வளர்த்து வாலிபமாக்க முடியுமா? பின்னாடி நம்மளால் முடியாமல் போச்சுன்னா என்ன செய்யும்? உன்னால முடியாம போன யாருன்னா சொன்னா? உன்னால முடியாம போன யாரு சொன்னா? நீ கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அந்த குழந்தை தரித்த போது ஆனந்தப்படுகிறாயே, அந்த குழந்தை தரித்த பிற்பாடு யோசிக்கிறாய். ஏன்? அது மனுஷனுடைய யோசனை. யோசிச்சு பார்த்து என்ன செய்யறான்? கலைச்சிடுறான். இது கொலை செய்தலுக்கு சமம். குழந்தையை, தரித்த ஒரு குழந்தையை கலைப்பது என்பது கொலை, படுபயங்கரமான கொலை. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். இதை சொன்ன போது அருமையான ஒரு ஊழியக்காரர், 50 ஆண்டுகளின் அனுபவம் ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், பிரதர், பூமியை பலுகி பெருகி நிரப்புகள்னு சொன்னார். இப்போ தான் நிரம்பி கிடக்குதே பூமி அப்படின்னார். இன்னும் போய் நிரப்ப முடியுமா? எங்கே நிரம்பி கிடக்குது பூமி? இல்லை, பூமி எங்கேயும் நிரம்பி கிடக்கல. இந்தியா, சைனா, மற்ற சில நாடுகள், இதில் தான் கூட்டம் நிறையா இருக்குது. மற்ற நாடெல்லாம் கூட்டம் இல்லை. பூமி எல்லாவற்றையும் நிரப்பணும், பலுகி பெருகி நிரப்பி விருத்தியாக்கணும்னு சொல்லுதியா? அப்போ மனிதனுடைய சிந்தனை வேறு, தேவனுடைய சிந்தனை வேறு. நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். தேவன் அங்கே சொன்னார், நீங்கள் படுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எந்த யோசனையும் எந்த சிந்தனையும் தேவனுடைய கட்டளைப்படி ஆனதனால் நல்ல யோசனை, நல்ல சிந்தனை. ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, மற்றவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே, ஆனால் நானும் நடக்குவேன் அப்படின்னாக்கா அது மனிதனிடத்திலிருந்த யோசனை. நம்ம தேவனிடத்திலிருந்த யோசனைகளுக்கும் மனிதனிடத்திலிருந்த யோசனைகளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவனிடம் வந்த யோசனைகளுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனிதனிடம் வந்த யோசனைகளுக்கு அல்ல. அதுக்கு உதாரணம் அழகாக சொன்னேன் நான். 1966 ஏற்பட்ட இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம்ங்கிறது ஒரு தோல்விகரமான திட்டமாக தான் ஆகி போட்டது. இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்க கூட வழியாமல் உட்காந்துருக்காங்க பல குடும்பத்தினர். எதனால? இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தால் தான் நான் சொல்லுவேன். பல காரணங்கள் இருக்குது அது. ஆனால் முக்கியமாக இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தான் மனிதனை மனிதனாக இல்லாமல் மாற்றி போடும். நாம் தொடர்ந்து இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்வோம். அடுத்த வாரத்தில் நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.